இது வந்து பேவோசம் கம்பெனி. இது யூகே பேஸ்டு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து 1890 டேஸ் மேலேயே பே பண்ணிகிட்ருக்கு. அதாவது 6 மாதத்துக்கு மேலேயே பே பண்ணிகிட்ருக்கு. நல்லா போயின்ட்டுருக்கு. இந்த கம்பெனி எப்படி ஜென்வின் செக் பண்ணுறதுன்னா, இந்த ஹைப் மானிட்டர்ஸ்னு, இது வந்து ஹைப் சைட்டு. ஹைப்னா ஹை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்னு அர்த்தம். குறுகிய காலத்தில் அதிக ப்ராஃபிட் எடுக்கிற சைட்ஸ் தான் ஹைப்புன்னு பேர். ஸோ இந்த வெப்சைட் வந்து ஹைப் கேட்டகரியில் வரும். ஹைப் சைட்ஸில் எது ஜெனுவின் எது ஃபேக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவே 2-3 சைட்ஸ் இருக்குது. அது ஒரு சைட் வந்து HypeMonitor.com, இன்னொன்று வந்து allmonitors24.com. அதில் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து பேவோசம் வந்து நல்ல பேயிங் கம்பெனி, ஒழுங்காக பே பண்ணியிருக்காங்கன்னு சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. தினம் அப்டேட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போ கடைசியாக பே அவுட் பண்ணிகிட்ருக்காங்க, எப்போ பேமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. இப்போ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 4 இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளானில் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் $50. ஒரு நாள் கழித்து உங்களுக்கு வந்து 170% ப்ராஃபிட் கிடைக்கும். ரெண்டாவது பிளான் வந்து அதுவும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $50. அது வந்து 13 நாள் கழித்து உங்களுக்கு 160% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து $50 போட்டிங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட்டாக 13 நாள் கழித்து $80 வரும். அதாவது நம்ம இந்தியன் கரன்சி பிரகாரம் நீங்கள் 4500 போட்டால் 13 நாள் கழித்து $7000 வரும். ஸோ உங்களுக்கு $2500 ப்ராஃபிட்டு. இப்போ 13 நாள் கழித்து இன்னொரு தடவை நீங்கள் போட்டிங்கன்னா திருப்பி இன்னொரு 13 நாள் கழித்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ டோட்டலாக ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து $5000 ப்ராஃபிட் எடுக்கலாம். மிச்ச 2 இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது. அது வந்து ரொம்ப ஹை அமௌண்ட்டு, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஃபேவரட் பிளான் வந்து பி தான். அதாவது 750% போட்டிருக்கீங்களா, அந்த பிளானு. அதில் வந்து நான் சொன்ன மாதிரி $50 போட்டு $70 வந்து 13 டேஸ், $80 வந்து 13 டேஸ் கழித்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுற லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $US தான் பண்ண முடியும். $US கூட அது டைரெக்டாக நம்ம $US பண்ண முடியாது. பிட்காயின் வழியாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். விட்ராயலும் பிட்காயின் வழியாக தான் எடுக்க முடியும். அப்புறமா நம்ம பிட்காயினை நம்ம லோக்கல் கரன்சியை கன்வெர்ட் பண்ணிடலாம். பிட்காயினை எப்படி வாங்கிறது எப்படிங்கிறது unocoin.comனு ஒரு இந்தியன் பிட்காயின் வாலெட் இருக்குது. அதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் மூலியமாகவே நீங்கள் வந்து அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணி அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் பிட்காயின் வாங்கலாம் யுனோகாயினில். அந்த யுனோகாயின்லேயே பிட்காயின் அட்ரஸில் கொடுப்பாங்க. அந்த அட்ரஸ் யூஸ் பண்ணி இதில் வந்து நீங்கள் டைரெக்டாகவே பிட்காயினை $50 ஈக்குவலான பிட்காயினை டெபாசிட் பண்ணி இதில் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். டெபாசிட் பண்ணி அதே மாதிரி விட்ரா பண்ணிவிட்டு விட்ரா கிளிக் பண்ணோன்னே உங்களோட யுனோகாயினோட பிட்காயின் வேலெட் அட்ரஸில் வந்துடும். அப்புறம் நீங்கள் வந்து யுனோகாயினோட பிட்காயின் வேலெட்டில் அட்ரஸ்லேருந்து டைரெக்டாக ஐஎன்ஆருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டெபாசிட் பண்ணிடலாம். அப்புறம் அந்த ஐஎன்ஆரை நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் விட்ரா பண்ணிடலாம். ஸோ யுனோகாயின் இருக்கிறனால இந்த பிரச்சனையெல்லாம் நாம் வந்து ஈஸியாக பிட்காயினில் டெபாசிட் பண்ணி ஈஸியாக பிட்காயினில் விட்ரா பண்ணலாம் இந்த வெப்சைட்டில். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பும் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ திரும்பவும் சொன்னேன், இது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். என்ன தான் வந்து 180 டேஸ் மேலே ரன் ஆகிட்டு இருந்தாலும் பொதுவாக ஆன்லைன் பிஸ்னஸ்னாலே ரிஸ்க்கு தான். இந்த ஹைப்பில் கொஞ்சம் ரிஸ்க்கு அதிகம். ஸோ ரிஸ்க்கு எடுக்கிறதுக்கு ரெடி, ஒரு $5000 ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடி அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து இது ஜாயின் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கு. வெப்சைட் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்பெனி டீட்டெயில்ஸு,
கம்பெனி சப்போர்ட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.